இன்னைக்கான மினி பிளாக்ல கடாய் பன்னீர் மசாலா மணக்க மணக்க செம்ம டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் இருக்கிற அதே இடத்துல மஷ்ரூம் இல்லைனா சிக்கன் வச்சு கூட செய்யலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதனால பாதி பாதி எல்லாத்துலேயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஒரே கலர் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பொடுசாக கட் பண்ண வேணாம். ஒன்று இந்த மாதிரி மீடியம் சைஸில் இல்லைனா பெரிய பீசஸாக டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி வெங்காயம் டைஸ் பண்ணி எடுத்துட்டு வெங்காயத்தை இப்படி தனித்தனியாக உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாய் மசாலாவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி விதைகள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட வரமிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். வீட்டில் இல்லை, அதனால நான் சேர்க்கல. நீங்கள் இருந்தால் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அளவு பொருள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் தெளிவாக பின் பண்ணியிருக்கேன். கலர் மாறி நல்ல வாசனை வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டா அவ்வளோதான். கடாய் மசாலா ரெடி. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு டைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கொஞ்சமாக கசூரி மெத்தி, காஷ்மீர் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த கடாய் மசாலா எல்லாம் கம்மியாக சேர்த்தா போதும். 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இது கூடவே பன்னீர் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு தேவையில்லை, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா 2 பீஸ் சேர்க்கலாம். நான் சேர்க்கல. 2 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிடலாம். இன்னொரு பக்கம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட 4 பாதாம் பருப்பு, பாதாம் இல்லைனா முந்திரி எது வேணுமோ சேர்க்கலாம். சேர்க்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேருங்க, அப்போ தான் நல்லா அரைஞ்சு வரும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இந்தளவு வெங்காயம் வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினா தான் எந்த கிரேவியுமே டேஸ்ட் கொடுக்கும். கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் கடாய் மசாலா அரைக்கும் போது அதில் வர மிளகாய் சேர்க்கல இல்லையா, அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிலே மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல மிளகாய் தூளை விட்டுருங்க. அது கூடவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு, நம்ம ரெடி பண்ண கடாய் மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்தா போதும். மிச்சத்தை அடுத்த முறை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வடைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறி, பன்னீர் அப்படியே சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பால் ஆடையை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. வழக்கம் போல் கடைசியாக மல்லி இலை, கசூரி மெத்தி, சின்ன துண்டு பட்டர் சேர்த்து இறக்கிட்டா அவ்வளோதான். கடாய் பன்னீர் மசாலா செம்ம சூப்பராக இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.